ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் மீனோட சமையலில் மனோஜ் ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்காரு நேரத்தில் நேற்றும் ஒரு சமையல் இருந்ததுன்னு கடுப்பாய் கத்தினாரு. நேற்று நான் சமைச்சேன் தம்பி அப்படின்னு சொல்ல, ஐயோ நம்ம பொண்டாட்டி சமைச்சாதான்னு வாய முடிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து இருக்காரு, அவருக்கே தெரியாமல் ஒரு கெட்டது பண்ணிட்டாரு. என்ன கெட்டதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம ரோகிணிக்கு வாழ்க்கைக்கு நல்லதுன்னா அப்போ நம்ம முத்துக்கு கெட்டது தானே, அதை தாங்க சொல்ல வந்தேன். அதாவது பிளாக்மெயில் பண்ணுற அங்கிளை அவரே போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்துட்டாரு. சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை ஃபோட்டோ எடுத்து இவங்க சிட்டி அவன் பிடிச்சி கொடுத்தாதான் நினச்சி அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம ரோகிணி ஃபோனுக்கு அனுப்ப, அப்பாடா இவன் தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பூ வேணும்னு சொல்லிட்டு மீனாவுக்காக கேட்குறாங்க. மீனா வீட்டில் இல்லையே, நானே சமைச்சிட்டு இருக்கேன்னு கடுப்பாய் கத்திட்டு இருக்காங்க விஜயாவோட ஃப்ரெண்டு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மீனா வீட்டுக்கு வந்தோடனே அதாவது பார்லரமாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னு கேளுங்க, பார்லரில் உட்காந்துடக்கூடாது, மீனாவை பிடிச்சி கரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நீங்கள் ஏன்ட்டி பரதநாட்டியம் ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் ஒரு பெரிய ஃப்யூச்சரில் வேறு லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நீங்கள் தொழிலதிபர் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டுறது சொல்லவா வேணும். இந்தம்மா பரதநாட்டியம் கிளாஸ் போகுமேங்கிறதுக்காக சரி ஆட சொல்லித்தரேன், ஆனால் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்கப்லாம் போடுறேன்னு பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு மொத்த குடும்பத்தையும் வர வச்சிட்டாங்க. குடும்பத்தில் உள்ள யாருக்கும் எதுவும் புரியலைங்க. முத்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாரு. உடனே அண்ணாமலை நம்ம தலையில் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு விதி இருந்தால் அதை பார்த்து தான்டா ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா குதர்க்கமாக பேசுகிறேன்னு சொல்லி விஷயத்தை கேட்க, உங்கள் அம்மா பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காடா, அதெல்லாம் நம்ம பார்த்து தான்டா ஆகணும், இந்த வேற வழியே இல்லைடா தம்பி. எல்லாரோட ரியாக்ஷனும் எப்படா நம்ம விஜயா வருவாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சுடிதார்லாம் மாட்டிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி நிற்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம விஜயா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.